ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஆடிப்பூரம்னு சொல்லுவா. திரு ஆண்டாள் அவதாரம் பண்ண நாள். ஸ்ரீவில்லிபுத்தூரில் 12 ஆழ்வாரில் ஒருவரான பெரியாழ்வாருக்கு துளசி மாடத்தில் பூமாதேவியோட அம்சமாக கண்டெடுத்து மகளாக வளர்த்துருந்தாங்க. 12 ஆழ்வாரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் மட்டும்தான். அவங்க சொன்ன ஒரு பாசுரத்தை இப்போ நான் சொல்கிறேன். சூடி கொடுத்த சுடர்கொடி சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் 30 பாசுரம் இருக்கு. மார்கழி மாதம்தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எப்பவும் சொல்லலாம். ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ பராசர பட்டர் கதை காலட்சேபம் சொல்லும்போது ஆண்டாளை பற்றி ரொம்ப விசேஷமாக திருப்பாவை பற்றியெல்லாம் சொல்லும்போது கதை முடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் கேட்க, சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது, 30 பாசுரம்லாம் எங்களால் படிக்க முடியாது, நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு சுலபமாக வழி சொல்லுங்களேன் அப்படி சொல்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார், 30 பாசுரத்தில் 2 பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே வங்க கடல் கடைந்தன்னு அந்த 2 பாசுரம் சொல்லுப்பா, அது கூட பரவாயில்ல, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்ற. அந்த 2 பாசுரமும் சொல்ல முடியலன்னா என்ன சாமி பண்ணுறது அப்படி. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரையும் ஸ்ரீ ஆண்டாளையும் ஒரு நிமிஷம் நினச்சிக்கோ, அந்த புண்ணியமெல்லாம் வந்துடும். 30 நாளும் படிக்கணுன்றது கட்டாயம்ன்றது உண்மை. முடியாதவா ஒரு நிமிஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தையும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஊரை பற்றி அந்த பேரையும் ஸ்ரீ ஆண்டாளையும் நினச்சிட்டோம்னா அது பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு சொன்னோன்னே இது ரொம்ப நல்லா இருக்குது, சுலபமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம்னாங்க. அதே மாதிரி தமிழக அரசோட சின்னம்மா இலச்சினையா ஸ்ரீவில்லிபுத்தூரோட அந்த ராஜகோபுரம் தான் சின்னமாக இருக்குது. அதில் முக்கியமான விஷயம். அதனால் எல்லாருமே அந்த 30 நாளும் படிக்கணும், மார்கழி மாதம் இல்லாமல் எல்லா நாளும் திருப்பாவையை படிச்சுட்டு, இல்லை ஒரு பாசுரம் படிக்கணும், அந்த ஒரு பாசுரத்தை படிச்சுட்டு ஸ்ரீ ஆண்டாளை நினச்சி மேலே மேலே உயருவோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.